ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தினுடைய காவல்துறை நினைத்தாலே தமிழக மக்கள் பயந்து விழுந்தடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் எடப்பாடியார் அண்ணன் காலத்திலும் அம்மா காலத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்று பெயர் பெற்ற தமிழக காவல்துறை காக்கி சட்டைக்கு தனி மரியாதை அந்த காலங்களில் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காக்கி நிறத்தை பார்த்தாலே மக்கள் பயந்து ஓடுகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸ் என்ன செய்வார்கள், ஏது செய்வார்கள், எப்போது மண்டையை உடைப்பார்கள், எப்போது உயிர் பலியாகும் என்கிற சூழ்நிலைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தினசரி பத்திரிகையில் எடுத்தால் காலை நேரங்களில் மாவு கட்டு போட்டு ஒவ்வொருவராக தள்ளு வண்டிகளை வைத்து தள்ளி கொண்டு வருகிற காட்சி, இதெல்லாம் எதுவெல்லாம் உண்மையான சம்பவங்கள், எதுவெல்லாம் பொய்யான சம்பவங்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஸ்டாலின் ஆட்சி போலீஸ் துறை எதற்குமே லாயக்கில்லாத ஒரு துப்புக்கட்ட துறையாக மாறிவிட்டது. தமிழக மக்கள் தமிழக காவல்துறை மீது முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இன்னைக்கு மட்டும் பாருங்க, விருத்தாச்சலத்துல ஒரு பள்ளிக்கு போகிற மாணவி பட்ட பகலில ஒரு வாலிபரால கத்தியால் குத்தி ஒருதலை காவலால் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நடந்த சம்பவம். இப்பதான் அஜித்குமார் மரணம். அதுக்கு அதே சமயத்தில் சென்னையில 8 வயது மாணவி மயக்க ஊசி கொடுத்து பாலியல் செய்யப்பட்டது ஒரு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டரால. இப்படி எது பார்த்தாலும் காவல்துறையுடைய நடவடிக்கைக்காகவே தமிழக மக்கள் அச்சப்பட்டு வீட்டுகளிலேயே முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இதை மாற்ற வேண்டும் என்றால், இதை மாற்றுவதற்காக வருகிற 7ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை சரியா அண்ணன் எடப்பாடியார் தமிழக மக்களை, அதாவது தமிழகத்தை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற தாரக மந்திரத்தோடு, தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தாரக மந்திரத்தோடு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அந்த சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அண்ணன் எடப்பாடியார் அமர்கிற சுற்றுப்பயணத்தினுடைய மணிமகுடமாக மேட்டுப்பாளையத்துக்கு அவர் வருகிறார். அன்றைக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள், தாய்மார்கள் அணிதிரண்டு அவரை வரவேற்று அவருடைய பிரச்சாரத்திலே, அவருடைய அதாவது பாதையிலே அவர் நடந்து போகும்போது அவர் நல்ல முறையிலே மக்களை சந்திக்கின்ற வகையிலே சிறப்பான அளவிலே நாம் அவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு வெகு விரைவில் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும். நல்லாட்சி, அம்மா ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும். அதிமுகவுடைய ஐடி விங்குடைய ஒன்றிய செயலாளர் மதுரையில இருந்து மணிமாறன் என்பவரால் மிரட்டப்பட்டு அவர்கிட்ட நிறைய பணத்தை புடுங்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு அவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அவர் தன்னுடைய தற்கொலைக்கான காரணத்தை குறிப்பிட்டிருக்கும் போது இன்றினார் என்று அவர் தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். திமுகவினரால் தான் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன், இன்னாரால் தான் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அந்த குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்து உரிய முறையில் அவர்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இடத்துல இந்த பகுதியில் நடந்த தற்கொலை என்பதனாலே அதற்காக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். அந்த மாணவி சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த மாணவி கத்தியால் குத்தி இருக்கிறார்கள். நடக்கிற ஆட்சியில் எதுவிடாமல் நடக்குது. காபி சாப்பிட்டீங்களா, பால் சாப்பிட்டீங்களா? இது எப்படி இருக்குதுன்னா, காங்கிரஸ்கார முன்ன நாடெல்லாம் உணவு பஞ்சத்தில் இருக்கும்போது ரொட்டி சாப்பிட பழகி கொள்ளுங்கள், பிஸ்கட் சாப்பிட பழகி கொள்ளுங்கள் என்று கேட்டாங்க. அதை போல பசியோடு கேக் சாப்பிட பழகி கொள்ளுங்கள் என்று காங்கிரஸ் இங்கே ஆட்சி செய்த போது கேட்டதை போல நம்முடைய முதலமைச்சர் காபி சாப்பிட்டீங்களா, நான் சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே. மக்களை நையாட்டி பண்ற மாதிரி இல்ல. மக்களுக்கு சரியான ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல அதை விட்டுட்டு ஒன்றிணைவும் வாங்க. எங்க போய் ஒன்றிணையாது?
ஸ்டாலின் குடும்பத்தை கண்டு தமிழக மக்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிணைவோம் வாங்கள் என்று தமிழக மக்களை அவர் அழைப்பதற்கு எந்த விதமான தகுதியும் அருகதையும் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. திமுகவுடைய சாயம் வெளுத்து விட்டது. வெகு விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர் நாட்காலில் அமர்வார். அதை பத்தி நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும். 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி, எடப்பாடியார் தான் முதலமைச்சர், அதிமுக தனித்துவமாக நின்று ஆட்சி அமைக்கும். இது மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணம் ஜனநாயகத்தை காக்கிற சுற்றுப்பயணம், சர்வாதிகாரத்தை ஒழிக்கிற சுற்றுப்பயணம் எடப்பாடியார் சுற்றுப்பயணம், போலீசுடைய அராஜக அநியாயத்தை ஒழிக்கிற சுற்றுப்பயணம் அண்ணன் எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணம். தமிழகமே அவர் முன்னாடி இல்ல. தமிழகத்தில் ஒரு சில மக்கள் கூட அவர் கூட இல்ல. அது ஓட்டைப்பானையில எவ்வளவு தண்ணி ஊற்றி சட்டியை சூடு பண்ணாலும் அடுப்பு அவியும். திமுகவுடைய கதி அதோ கதி. விரைவில் திமுக வீட்டுக்கு போகும். தேர்தலுக்கு ஓட்டு வாங்குவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்கு செய்கிற ஜாலம் தான் ஸ்டாலினுடைய பேச்சு. ஸ்டாலின் சாயம் வெளுத்து விட்டது. திமுக தனித்துவம் வாய்ந்த மாபெரும் மக்கள் கட்சி. 72 இந்த கட்சியை பத்தி கருணாநிதி பேசிட்டு இருந்தாரு. இப்ப ஸ்டாலின் பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு. இதெல்லாம் இந்த ஜாலம் எல்லாம் நடக்காது. மக்களை ஏமாற்றி மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் வெகு விரைவில் போக வேண்டிய இடத்துக்கு, வீட்டுக்கல்ல போக வேண்டிய இடத்துக்கு போவார்கள்.